புதினம் தெரியுமோ? புதினம் தெரியுமோ? பவளம் பவளம் எல்லாரும் கடிபட்டு நேற்று முந்தினத்தோட ஓஞ்சி போச்சுனா நாளைக்கு விடிஞ்சா தேர்தல். பவளம் நாளைக்கு பலளிக்கல்லே ஓட்டு போட போக வேணும். ஓமப்பா, என்னத்துல போறது? ஓட்டோ படியனுக்கும் சொல்லி போட்டேன். விடிய வருவான். வெயிலுக்கு முதல் நேரத்தோட போய் வருவான். ஓமப்பா, இவங்கள் ஆளாளுக்கு ஒற்றுமை இல்லாம கென்ன சின்னங்களில் கேட்கிறபடியா சன்னம் குழம்பி போய் நிக்குது. ஏதோ அவரவர் மூளைக்கு எட்டின மாதிரி எங்கட பிரதேசங்களின் அபிவிருத்தியின் பொருண்டு நல்ல ஆக்களை தெரிவு செய்யுங்க. பவளம் தண்ணி வெண்ணியத்தாவ குடிச்சு போட்டு புதினம் சொல்ல வேணுமல்லே. ஓமப்பா, கொண்டு வாரேன். பரமசிவன் கழுத்துல பாம்பா இருக்கிறது எல்லாத்துக்கும் வசதிதான். நினைச்சதெல்லாம் செய்யலாம். யாரும் எதுவும் கேட்க முடியாது. அப்படி கேள்வி கேட்டாலும் நான் யார் தெரியுமோ என்று விரட்டிய எல்லாத்தையும் சாதிக்கலாம். அப்படித்தான் இப்ப ஆளும் கட்சிக்காரர் நடக்கினான். அதுவும் இந்த உள்ளூராட்சி எலெக்ஷன் காலத்துல அவை இந்த கூத்துகள் வேற ரகம். இத்தனைக்கும் அடிமட்ட மக்களின் விடிவுக்காகத்தான் உவையல் கட்சி தொடங்கினவ. மற்ற அரசியல்வாதிமார் எல்லாம் கள்ளர் காடையர் என்றும் தாங்கள் மட்டும்தான் சுத்தமான பத்தரை மாற்று தங்கம் என்றும் எழுப்பம் காட்டினவர். அந்த எழுப்பம் எல்லாம் ஆட்சிக்கு வந்தவுடனே இருந்த இடம் தெரியாமல் போட்டது போல இப்ப இவைகளும் பழைய அரசாங்கம் மாதிரி தங்கட அதிகாரத்தை வச்சு எல்லாம் செய்ய இயலுமோ அவ்வளவும் செய்யினான். இந்த முறை உள்ளூராட்சி தேர்தலில் சின்னத்துக்கு மட்டும் வாக்களிச்ச காணும் ஆக்களின் விருப்பிலக்கத்துக்கு புல்லடி போட தேவையில்லை. அது இப்பத்த ஆளுங்கட்சிக்கு நல்ல வசதியா போட்டது. அவை இந்த பிரசார உத்தியை ஆக்களை முன்னிலைப்படுத்தாமல் தங்கள சின்னத்தை முன்னிலைப்படுத்துறதா. ஏற்கனவே ரணிலின் காலத்திலையும் உள்ளூராட்சி தேர்தல் வைக்க வெளிக்கிட்டு பிறகு கடைசி கந்தாயத்துல நின்று போட்டது. அதால இந்த முறை எலெக்ஷனுக்கு போன முறை எலெக்ஷனுக்கு பேரு கொடுத்தவையைத்தான் வேட்பாளரா தமிழ் கட்சிகள் இஞ்ச போட்டவர். ஆனா ரணில் உள்ளூராட்சி தேர்தல் அறிவிக்க இப்பத்த ஆளுங்கட்சிக்காரர் வடக்கில இப்படி வாக்குமல தங்களுக்கு கிடைக்கும் என்று பகல் கனவு கூட கண்டிருக்கல. அதால அந்த நேரம் ஒப்புக்கு சப்பானியாத்தான் அந்த தேர்தலில ஆக்களை போட்டவர். ஆனா இப்ப அவைக்கு இஞ்சையும் வாக்கு விழும் என்ற தைரியம் வந்துட்டது. அதோட ஆளுங்கட்சி என்றதால அதிகாரமும் இருக்கு. வாக்குறுதிகளையும் அள்ளி எறியலாம். ஆனா பிரச்சனை என்னண்டா அவைக்கு நல்ல வேட்பாளர் மேல இல்ல. ஊரில வெல்லக்கூடிய வேட்பாளர் மேல எல்லாம் தமிழ் கட்சிகள் அரிச்சு எடுத்ததால மிஞ்சி கிடந்தவையத்தான் ஆளும் கட்சிக்காரர் தங்கட வேட்பாளர்களாய் போட்டவர். பார்லிமெண்ட் எலெக்ஷனிலே வாய பிடிச்சால் கூட இதண்ட கூட தெரியாத ஆட்களை எல்லாம் வெல்ல வச்ச மாதிரி இந்த முறையும் சின்னத்தை காட்டி வெல்லலாம் என்று நினைச்சிருக்கிறார். ஆனா களத்துல இறங்கின பிறகுதான் இந்த தேர்தலில ஆக்கள் தான் முக்கியம், சின்னமெல்லாம் சின்ன பிள்ளைத்தனம் என்றது தெரிய வந்திருக்கு. அதால இப்ப பிரசாரம் முடிகிற நாளிலையும் நேற்றும் ஒரு வேளையில அவை இந்த ஆக்கள் இறங்கி இருக்கிறான். ஒவ்வொரு வட்டாரத்திலையும் வெல்லக்கூடிய வேட்பாளர்மாரின் நோட்டீஸ்களில் அவை இந்த சின்னத்தை மறைச்சு ஆளுங்கட்சி இந்த சின்னத்தை ஒட்டி போட்டு ஓடி வந்துடுகிறான். அந்த நோட்டீஸை பார்க்கிற சனம் அந்த வேட்பாளர் ஆளுங்கட்சி சின்னத்துல கேட்கிறார் என்று குழம்பி தங்களுக்கு வாக்கை போடுவின என்றதுக்குத்தான் இந்த ஐடியா. பிரசார நாள் முடிஞ்ச பிறகும் இப்படி சின்னத்தை மாத்துறதுக்காக பசைவாளியோடையும் போஸ்டரோடையும் திரிஞ்சவைய போலீஸ்காரரும் கண்டும் காணாமல் விட்டுட்டினமா. ஆளுங்கட்சி என்றால் என்னவும் செய்யலாம், யாரும் எதுவும் கேட்க மாட்டினந்தான். ஆனால் ஜனங்கள் வாக்காளர் கேள்வி கேட்கத்தான் உயலுக்கு உண்மை உரைக்கும்.